எல்லா இலக்கியங்களிலுமே பார்த்தால், காப்பியங்களிலுமே பார்த்தால் முதலிலே வாழ்த்து தான் வரும். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அமைகிறது. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்த்து அமைகிறது. இயற்கையை எப்படி வாழ்த்தினார் இளங்கோவடிகள்? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண் குடை போன்று இவ் அம்கண் உலகு அளித்தலான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். இப்படி மூணையும் வாழ்த்தினார். திங்களை போற்றுகிறார், ஞாயிறை போற்றுகிறார், அருள் மழையை போற்றுகிறார். என்ன காரணம் தெரியுமா? புகார் காண்டத்திலே நாம் கண்ணகியை பார்க்கிறோம். அந்த கண்ணகியிடத்திலே ஒரு குளிர்ச்சியான தன்மையை, மென்மை தன்மையை அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த தன்மை திங்களிடத்திலே இருக்கிறது. எனவே திங்களை போற்றுவோம். அடுத்து மதுரை காண்டத்திலே கண்ணகியை பார்க்கிறோம். அவள் வெம்மையாலே மதுரை மாநகரையே தீக்கு இரையாக்கினாளே. அந்த வெம்மைத்தன்மை ஞாயிறிடத்திலே இருக்கிறது. எனவே ஞாயிறை போற்றுவோம். கடைசியிலே புகார் காண்டத்திலே அத்தனை பேருக்கும் அருள் மழையை வாரி வாரி கொடுக்கிறாள், வரத்தை கொடுக்கிறாள் கண்ணகி. அந்த தன்மை, அருள் தன்மை மழையிடத்திலே இருக்கிறது. எனவே மழையை போற்றுவோம் என்று பெண்மைக்கு ஏற்றம் கொடுப்பதை போல் அந்த இயற்கை வாழ்த்தையே அமைக்கிறார் இளங்கோவடிகள்.